ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 52வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா பிளேயர்ஸோட ஹெட் ப்ளஸ் வின்னிங் ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். பிளேயர்ஸ் பற்றின டெப்டான அனாலிசிஸ், எந்த இன்னிங்ஸ் எந்த பிளேயர்ஸை எப்போ பிக் பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த கிரவுண்டை பற்றின ஸ்டாட்ஸு, ஹெட் ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு நடக்குது. 4th மே ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லைனப்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டீம்ஸு, நிறைய அப்டேட்ஸு, பிச் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெப்த்தான அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதான் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள். ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 போட்டிகள் ப்ளே பண்ணி 4 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 10க்கு 3 போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். ஸோ மஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொல்லலாம். அதிக ரன் ரேட்டோடையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஜிடி வின் பண்ணி ஆகணும். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்க ஜிடி அப்படின்னா ஜிடிக்கு கொஞ்சம் வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இன்கேஸ் ஆர்சிபி தான் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜிடியோட வின்னிங் சான்ஸ் மறுபடியும் கம்மியாகுது அப்படிங்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இருக்கார். விராட் கோலி செகண்ட் பொசிஷனில் இருக்கார். ஒரு 10 ரன்ஸ் அடித்தார் அப்படின்னா ஆரஞ்ச் கேப்பை மறுபடியும் கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொண்டு வராரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். சாய் சுதர்ஷன் ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் கேப் வரதுக்கான சான்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ பர்பிள் கேப்பில் டி நட்ராஜன் 15 விக்கெட்டு, பும்ரா 14, முஸ்தபிசூர் 14. ஸோ பர்பிள் கேப் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டீம்லையுமே யாருமே கிடையாது. 2 டீமோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. கிரவுண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி மேட்ச் 15 ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து 287 அப்படிங்கிற வேர்ல்டு ரெக்கார்டு வச்சு மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட்டஸ்ட் பவுண்டரிஸ் இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம விக்கெட்டு. ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். ஜிடி விக்கெட்டை விட அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட்டாக வந்து இந்த கிரவுண்ட் இருக்கும். ஸோ பேஸ் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். எப்போவுமே பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விக்கெட் அப்படின்னாலே பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும். பேட்ஸ்மேன்ஸ்க்கு அந்த விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக எஃபெக்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வென்யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 159 போட்டிகளில் 71 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 86 பேட்டிங் செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டை ஆயிருக்கு. ஸ்கோரிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் 150 கீழே 48 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 180 169 35 முறையும், 170 189 33 முறையும், 190 மேலே 43 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கிரவுண்டில் வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ 150 கீழே 48 டைமும் 190 மேலே 43 டைம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கடுத்தபடி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 179 அப்படின்னு சொல்லி இந்த கிரவுண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 187, 67 கிடையாது, 187 ஃபார் 3 எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 62க்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. 82க்கு வந்து ஆர்சிபி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும், செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும், தேர்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும், 4th மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், தென் லாஸ்ட்டாக 5th மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 170+ தான். ஸோ இந்த மேட்ச்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 170+ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா மினிமமாக அந்த டீமில் இருந்து ஒரு 2 பேட்டர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50+ அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் டீம் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 9 மேட்சஸில் 70 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸும் வெறும் 33 விக்கெட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர் ஸ்பின் பவுலர்ஸ் கிடையே உள்ள டிஃபரன்ஸு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட்டு 4 மேட்சஸில். செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் குறிப்பாக ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அவங்களுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 9 ஐபிஎல் போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 70 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ பவுலர்ஸோட டைப் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம், ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட்டும், மீடியம் பேஸ் ஸ்லோயரும் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 28 விக்கெட்டும், இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு.
ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 33 விக்கெட்ஸ், லெக் பிரேக் 15 விக்கெட்டும், சைனாமன் 2 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 6 விக்கெட், லைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட் கிட்டத்தட்ட சம்திங் 9 மேட்சஸ் சம்திங் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 டீமும் 4 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 முறை ஆர்சிபியும் 2 முறை பார்த்திங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆர்சிபி சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. அதே மெத்தட் தான், சிம்பிள் தான். சேஸ் டீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு வின்னிங் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் டீமுக்கு இடையே நடந்த மேட்சஸில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் சாய் சுதர்ஷன் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருப்பாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியும் உங்கள் டீமில் நீங்கள் கொண்டு வரலாம். எல்லா மேட்சஸுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருப்பாரு. ஸோ 3 மேட்சஸில் பெரிய பாயிண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருக்காரு. விராட் கோலி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்கியாக உள்ள உங்கள் டீமில் கொண்டு வரலாம். ஸோ 3வது ஆப்ஷன் சுப்மன் கில். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் சுப்மன் கில் பார்த்திங்க அப்படின்னா 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வரல. ஸோ அதுக்கு முந்தின எல்லா மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் கண்டினியூஸாக வந்திருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சுப்மன் கில், விராட் கோலி, அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன். ஸோ 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், ஃபேஃப் டு பிளேசிஸ். இந்த 5 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் ரொட்டேஷன் பிக்காக கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் 11: விராட் கோலி, டூப்ளசி, வில் ஜாக்ஸ், பட்டிதார், கிளென் மேக்ஸ்வெல், கேம் கிரீனு, தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜ், லாஸ்ட்டாக எஸ் தயால். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் 11 இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ நியூ பால் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் சிராஜ் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெப்னில் தான் போல் பண்ண போகிறாரு. யாஸ் தயால் இனிஷியலாக 2 ஓவர் வந்து போல் பண்ணுவார். ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெப்னில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விருத்திமானும் அடுத்து சுப்மன் கில்லும் 2 ரைட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்கில் இருக்க ரீசன் காண்டி நியூ பாலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெப்னில் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் யாஸ் தயால் வந்து போல் பண்ண போகிறாரு 2 ஓவர்ஸ் கிட்ட. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிராஜ், கேம் கிரீன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் அவங்க கொண்டு போன 11 எனக்கே பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியமாக தான் இருந்தது. பர்ஃபெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 3 ப்ராப்பர் பவுலர்ஸு. ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 3 ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போயிருந்தாங்க. ஸோ வில் ஜாக்ஸு, கிளென் மேக்ஸ்வெல், கேம் கிரீன் 3 பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸு. ஸோ கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் பவுலர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஆர்சிபி போயிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் ஆர்டரில் இருக்காங்க. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியை 95% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 71 ஆவரேஜ், ஹெட் 151 ஆவரேஜ், வென்யூவில் 141 ஆவரேஜ். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கிங் அப்படிங்கிறது இந்த டீமுக்கு இடையே நடந்த மேட்சஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இவருக்கு ஒரு கேப்டனும் சுப்மன் கில்லுக்கு செகண்ட் பேட்டிங்கில் ஒரு விசியும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. டூப்ளசி 84% ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆவரேஜ் இல்லை, ஹெட்லையும் பெருசாக இல்லை, வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டூப்ளசிஸ்ட்டு ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில் ஜாக்ஸ் 90% கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடி 100 ரன் ஹெட்டில். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவர் இது வரைக்கும் 3 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ சம்திங் 2 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் பண்ணல, ஒரு மேட்ச் வந்து 7 ரனில் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிரவுண்டில் கொடுக்கல. பட் இவருக்கு ஏற்ற விக்கெட் தான். வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்டில் கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவர் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரஜத் பட்டிதார் 41%, லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கே வரல. ஸோ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். சிவிசி கூட நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல் 71% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 32 ரன் 5 விக்கெட்டு. பவுலிங் மட்டுமே தான் நான் பண்ணுவேன், பேட்டிங்கில் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து பேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் 3 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டனாக கிளென் மேக்ஸ்வெல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் எந்த மேட்சுமே அடிக்காததுக்கு சேர்த்து இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நாக் ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் கேம் கிரீனு போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா நம்பிக்கையாக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டிகே 52 ஆவரேஜ், ஆன்கோயிங் ஹெட் 2, வென்யூவில் 18. ஸோ லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொட்டேஷன் பிக் தான். அதுக்கு ஆப்போசிட் டீமோட விக்கெட் கீப்பரான விருத்திமான் சகா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸ்வெப்னியில் 9% ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்வெப்னியில் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுமான ரிஸ்கி தான்.
கரண் சர்மா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில். பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வெறும் 6 இன்னிங்ஸில் 11 விக்கெட் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காரு. ஹெட்டுகட்டில் விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. இவரை கொஞ்சம் டார்கெட் பண்ணி ஆடிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சாய் சுதர்ஷன் வந்து ஃபுல்லாக க்ரீஸில் நின்ட்டார். லெஃப்ட் ஹேண்டரு நிறைய ஸ்வீப் ஷாட் ஆடி இருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மாவை அவர் செட்டில் ஆகவே விடலை. லெக் பிரேக் பவுலர்ஸ்னாலே ஸோ தெரியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சாய் சுதர்ஷன் ஏர்லியராக விக்கெட் ஆவார், டேவிட் மில்லர் கொஞ்சம் லேட்டாக வருவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த டீமில் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு VCR கேப்டன் கொடுக்கலாம் செகண்ட் பவுலிங்கில் மட்டும். நெக்ஸ்ட்டு முகமது சிராஜா 42% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை, 6 விக்கெட் தான். ஹெட்டுகட்டில் 3க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 18க்கு 22. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் VCR அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு முகமது சிராஜிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யாஸ்தேயால் போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். பெருசாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை, 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாங் ரோர் 1% ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 80 ரன், ஹெட்டுகட்டில் 3க்கு 17 ரன்னு. ஸோ வென்யூவில் 10க்கு 138 ரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரிஸ்கி பிக் தான் லாங் ரோர் அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய RCBயோட பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி பிக் தான். ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இம்பாக்டாக பார்த்திங்க அப்படின்னா லோம்ரூ தான் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். இன்கேஸ் பவுலர்ஸில் போனாங்கன்னா விஜயகுமார் வைஸாக ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிளேயர்ஸோட பேட்டில் ஃபேஃப் டூ பிளேசிஸை ரஷித் கான் 3 முறையும், மோகித் சர்மா, திவாட்டியா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸும் 2 முறையும், விஜய் சங்கர் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. டுப்ளேசிக்கு அகைன்ஸ்டாக வீக்னஸ் இருந்தாலும் இந்த பவுலர்ஸில் இப்போ யாருமே பார்த்திங்க அப்படின்னா ரிதமில் இல்லை. ரஷித் கான்லாம் விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிட்டுருக்காரு மேட்ச். மோகித் சர்மா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறாரு, டிவாட்டியா பவுல் பண்ணல. விஜய் சங்கரும் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்லே இல்லை. ஸோ நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா டுப்ளேசி ஸ்ட்ரைட்டாகவே வீசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில் ஜாக்ஸர் ரஷீத் கான் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 200க்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா வச்சிருக்காரு அகேன்ஸ்ட்டு ரஷீத் கான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் ரஷீத் வந்து 2 முறையும், மோகித் சர்மா 1 முறையும், ராகுல் டிவாட்டியா பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா DKவையும் ரஷீத் கான் 3 முறை, ராகுல் டிவாட்டியா 1 முறை, கேம் கிரீனை பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கே தெரியும் ரஷீத் கான் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா RCB பேட்டர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் எல்லாரும் அவர் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரஷீத் கான்ட்ட ஒரு ரிஸ்கான CVC போவீங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பர்டிகுலர் RCB டீம்லேருந்து 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா விராட் கோலி, டூ பிளேசிஸு, ஸோ வில் ஜாக்ஸு, கிளென் மேக்ஸ்வெல், கேம் கிரீனு இந்த 3 பிளேஸுமே உங்கள் டீமில் கொண்டு போகாதீங்க. 3ல் 2 பிளேஸ் வரைக்கும் கொண்டு போங்க. என்னோட பர்சனல் சாய்ஸ் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல், டுப்ளேசி பார்த்திங்க, வில் ஜாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வராங்க. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் RCB பவுலிங் யூனிட்டில் சிராஜை நான் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா யாஸ்தேயால் மட்டும் தான் நான் பிக் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் வேணும்னா ரஜத்தை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் இப்போ GTயோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ரித்திமான் சகா, சுப்மன் கில், டேவிட் மில்லர், உமர் ஜாயி, ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், நூர் அகமது, சந்தீப் வாரியர், தென் லாஸ்ட்டாக மோகித் சர்மா இவங்களோட பிளேயிங் லோனில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி மோகித் சர்மா உட்கார வச்சுட்டு உமேஷ் யாதவ் உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கு ஒரு நம்பர் 4ல் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அவர் டீசெண்டான ஒரு 50+ பார்த்திங்க அப்படின்னா ஆடி இருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் நியூ பால் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் வாரியர் வந்து நியூ பால் பவுல் பண்ண போகிறாரு. அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உமர் ஜாய் தான் பவுல் பண்ண போகிறாரு. மிட்ல ரஷீத் கான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது, ஷாய் கிஷோர் பவுல் பண்ண போகிறாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோகித் சர்மாவும் சந்தீப் வாரியரும் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ரஷீத் கானை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரித்திமான் சகாவை 70% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு சேஃபான விக்கெட் கீப்பர் அப்படின்னு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரித்திமான் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு VC அளவுக்கு யோசிக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. சுப்மன் கில் ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 33, வென்யூவில் 37. லாஸ்ட் சீசன் இந்த கிரவுண்டில் லாஸ்ட்டாக சுப்மன் கில் வந்து ப்ளே பண்ணல ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு 72 அடிச்சதுக்கப்புறம் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாகவே பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் CVC பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்து 28% ட்ரை பண்ணிக்கக்கூடிய டேவிட் மில்லர் 32 ரன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்கோயிங் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்டுகட் 29, வென்யூவில் 18. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு மில்லருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் செகண்ட்னாலும் ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உமர் ஜாய் 20%. ஸோ பிக் பண்ணலாமான்னா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் கொண்டு வாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஷாருக் கான் 26%க்கு ஒருத்தா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குனா ரிஸ்கி தான். ஸோ நீங்கள் லாஸ்ட் மேட்ச் ஷாருக் கான் ட்ரீம் டீமில் வந்ததை வச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ரிஸ்கி.
பட் அகைன்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 105 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களோட டீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது கூட பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியாவா 10% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 153 ரன்னு. ஹெட்டுகளில் டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், பிளேயர் பேட்லையும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணியில் ராகுல் டிவாட்டியாவை உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராஷித் கான் சிம்பிள் தான். ஸோ அவர் வந்து இப்போதைக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் செம்மையாக ஆடுறாரு. பட் பவுலிங் பெருசாக இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணி ராஷித் கானுக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். சாய் கிஷோர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். ஷாய் கிஷோரையும் நூரகம் வந்து உங்கள் டீமில் மாற்றி ரொட்டேஷனில் பிக் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு பொறுத்த வரைக்கும் 16% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸில் 8 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. ஹெட்ல 2 மேட்ச்சுக்கு 2, வெனியூவில் ஒரு மேட்ச்சுக்கு 2. செகண்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் இவருக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சந்தீப் வாரியரை நீங்கள் ஃபஸ்ட் பவுலில் பிக் பண்ணலாம். பட் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். ஆர்சிபி பேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஏர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி டுப்ளெஸிக்கும் கிடையாது, விராட் கோலிக்கும் கிடையாது. ஸோ சந்தீப் வாரியர் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்கி பிக்காக தான் தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மோகித் சர்மாவை நீங்கள் ரொட்டேஷன் பிக்காக அஸ் அ பிளேயராக மட்டும் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 31% ஆன்கோயிங்கில் 10 விக்கெட்டு 10 மேட்சஸில். ஸோ ஹெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் 15 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்ஸ் தான். வென்யூவில் 7 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் தான். ஸோ ஸ்கிப் பண்ணுற அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தாலும் ட்ரீம் டீமில் வந்ததுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரொட்டேஷன் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் 90% சாய் சுதர்ஷனை பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 46 ஆவரேஜ். ஹெட்டில் 104, வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ஸில் சாய் சுதர்ஷன் தான் வரப்போகிறாரு. இன்கேஸ் ஒரு பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்கண்டேவை ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸ் பேட்டில் கரண் சர்மா பார்த்திங்க அப்படின்னா விருத்திமான ஒரு முறையும், சிராஜ் 3 முறையும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லோம்ரூர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங் வந்து 1 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சுப்மன் கில்ல மேக்ஸ்வெலும் கரண் சர்மா ஒரு வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சாய் சுதர்ஷனுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. ஓமசாய்க்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் வந்து இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கரண் சர்மா தான் மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டேவிட் மில்லரை 1 முறை, சிராஜ் 2 முறை, மேக்ஸ்வெல் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை வந்து டேவிட் மில்லர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டிவாட்டியாவை சிராஜ் வந்து 1 முறை. ஸோ நான் சிராஜை வந்து நான் நல்லா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். டாப்பில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிராஜ் மஸ்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. கரண் சர்மாவும் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் பேட்டில் வச்சு நீங்கள் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் சாய்ஸில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் விராட் கோலி, வில் ஜாக்ஸு, சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷனில் விராட் கோலிக்கு ஒரு கேப்டனும், வைஸ் கேப்டன் நீங்கள் மேக்ஸ்வெல் அப்படி இல்லைனா டுப்ளேசின்னு கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷனில் சுதர்ஷன், மேக்ஸ்வெல், முகமது சிராஜ், சாய் கிஷோர், டேவிட் மில்லர்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் சுதர்ஷன் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால், மேக்ஸ்வெல் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால், சிராஜ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால், சாய் கிஷோர் செகண்ட் பவுலிங் பண்ணால், டேவிட் மில்லரை கொஞ்சம் ரிஸ்க்காக செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக தான் அவரோட ஃபஸ்ட்டு செஞ்சுரி பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்ஸில் ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ 41 பாலில் பார்த்திங்க அப்படின்னா அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தார் 2012 சம்திங் நினைக்கிறேன். இதே கிரவுண்டில் தான். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மஸ்டாக சேசிங்கில் ஒரு வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் அனலிஸ்டாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணி சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 75 to 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். விராட் கோலி, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஃபேப் டூப்ளசிஸ். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் வில் ஜாக்ஸ், கேம் கிரீன் வரல பார்த்திங்க அப்படின்னா. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ராஷித் கான் மட்டும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 6 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் இருக்காங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இதில் இருக்கக்கூடியது கில், டுப்ளசி, விராட் கோலி, சுதர்ஷன். இதை சுதர்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக வரதுனால ஃபீல்டிங் சான்ஸும் கம்மியாகுது. ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுல இந்த ஸ்லாட்டில் ரிஸ்க்கான பிக்காக தெரிய வராது. கிட்டத்தட்ட ஜிடிஏ வந்துட்டு அப்படி மிடில் ஆர்டரில் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வரதுக்கு பெரிய ரீசனே பார்த்திங்க அப்படின்னா சுதர்ஷன் தான். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 80+ ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் வந்து துணிஞ்சு ட்ரை பண்ணலாம். சிபிசி கூட கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ மறுபடியும் ஒரு ஃப்ளாப் ஆகும்னு நினச்சிங்கன்னா சுப்மன் கில்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் டுப்ளேசி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கோலியை போத் இன்னிங்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வில் ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிக் தான். லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி நாட் அவுட். அந்தளவுக்கு வேகமாக ஆடின பிளேயர், அதிக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பிளேயர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 4 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டார்ட்லேருந்து 3 4 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். என்னோட நம்பிக்கையான ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 1 2. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ 4வது ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டுப்ளசிஸ் அப்படின்னு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் போவேன். இல்லை அப்படின்னா சுப்மன் கில் அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 50 to 75% பார்த்திங்க அப்படின்னா விருத்திமான் சகா, தினேஷ் கார்த்திக். பேட்டர்ஸில் யாருமே இல்லை, ரஜத்தும் இல்லை.
ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் கேம் க்ரீனு, மேக்ஸ்வெல், பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே கிடையாது. ஸோ 4 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் நமக்கு தெரியுறாங்க. ஸோ இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸில் ஒருத்தர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த 2 பிளேஸ்லேருந்து ஒருத்தர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். விருத்திமான் சகாக்கு சிராஜுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பேட்டில் இருக்குது, 3 முறை அவுட் ஆயிருக்காரு. இப்போ தினேஷ் கார்த்திக்கு பேட்டில் இல்லாட்டாலும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக அவர் ப்ளே பண்ண எந்த ஒரு மேட்ச்மே ட்ரீம் டீம் வந்தது கிடையாது. குறிப்பாக ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் வெறும் 4 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் படி போனீங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸும் சேஃபான ஆப்ஷனாக தெரிய வராங்க. விருத்திமான் சகாவை நீங்கள் பெரிய பிக்காலாம் பிக் பண்ண வேண்டாம். அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் 25 to 50% இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் ரஜத் பட்டிதார், அடுத்து டேவிட் மில்லரு, ஸோ ஷாய் சுதர்ஷன் இருக்கார். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மோகித் சர்மா, முகமது சிராஜ், ஸோ எஸ்தயால் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஷாருக்கான பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கியான பிக்காக ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ சேஃபான பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ட்ரீம் டீமில் யார் வருவா அப்படின்னா, இன்கேஸ் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா இந்த 2 பிளேஸுமே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பவுலர் சைடு பொறுத்த வரைக்கும் சிராஜ் வந்து நான் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்லாட்லேருந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ 4 ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் யாஸ்தேல் இல்லை மோகித் சர்மா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் பேட்டர்ஸில் லோ பர்சன்டேஜில் யாருமே இல்லை. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒமர்ஸா இருக்கார், ராகுல் டிவாட்டியா இருக்கார், ஸ்வப்னில் சிங்கு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாய் கிஷோர், நூர் அகமது, சந்தீப் வாரியரு, ஸோ கரண் சர்மா. அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 பிளேஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கியான பிக்ஸாக வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணக்கூடிய பிளேஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இதில் சாய் கிஷோரை நீங்கள் அதிக நம்பிக்கையோடு உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ 2வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிய வராரு. 3வது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியாட்ட போகலாம். அதுக்கடுத்து 4வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கரண் சர்மா. 3 பிளேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்லாட்லேருந்து பிக் பண்ணிக்கலாம். 2 பிளேஸ்னு பிக் பண்ணிங்கன்னா ஓவர் ரிஸ்கி. ஸோ என்னோட 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இதுலேருந்து ரொட்டேட் பண்ணி பிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிச்சிருக்க பேஸ் டீம். விக்கெட் கீப்பர்ஸில் விருத்திமான் மட்டும்தான். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி இருக்கார், டூ பிளேசிஸ் இருக்கார். அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன் சொல்லி 4 பிளேஸும். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸு. பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கரண் சர்மா, ரஷீத் கான், முகமது சிராஜ், சாய் கிஷோர்னு சொல்லி 4 பிளேஸ் இருக்காங்க. கேப்டன் டுப்ளேசி, வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் அப்படிங்கிற மாதிரி சேஃப் அண்ட் ரிஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ 2 பேருமே ஆல்மோஸ்ட் ரிஸ்கி பிக் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் 14 பிளேயர்ஸாக இருக்கட்டும், அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் 4 டீம்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.